ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா மகேஷ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, போரூர் சரவணா ஸ்டோர்ஸில் நம்ம ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதனோட கண்டினியூ வீடியோ தான் இப்போ நம்ம போட போகிறோம். இதில் பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதில் கிட்ஸோட ப்ளே ஸ்டேஷன்ஸில் இருக்கிற அந்த டாய்ஸ், கார், கிட்ஸ்க்கு ஸ்பெஷலாக இருக்கிற அவங்களோட பைக், இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ப்ளஸ் குர்த்திஸ் அண்ட் சல்வார்ஸ், இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இதில் இருக்குது. இதில் வேறு என்னெல்லாம் இருக்குன்றதையும் அப்படியே பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ரெகுலராக சப்போர்ட் கொடுங்க. ஏற்கனவே நம்ம லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ மிஸ்ஸஸ்க்கு வந்துட்டு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. நான் இதில் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பேசினதில்லை. ஏதாவது தப்பாக பேசல உளர்னேன் அப்படின்னாக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் அவங்க வந்து பேச வருவாங்க, அவங்களுக்கு குணமாயிடும். அதுக்கப்புறம் அவங்க கன்டினியூ பண்ணுவாங்க. கிட்ஸ் கலெக்ஷன்ஸில் ஃப்ளோரில் போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா, அந்த பிறந்த குழந்தைங்களோட சின்ன சின்ன துணி, அதுக்கப்புறம் அவங்க சாக்ஸ், அப்புறம் அவங்களுக்கு டைனிங் செட், இந்த மாதிரியான நிறைய காட்டனில், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் அவங்கக்கிட்ட இருந்தது. அண்டு நம்ம ஒன்று பார்த்து எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ரேட் வாரியாக பார்த்துக்கலாம், எது நமக்கு எப்படி வேணும் அப்படின்ற மாதிரி. டாய்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா எவ்வளோ டாய்ஸ் இருந்தது. சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரியான டாய்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளும் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்களேன், குட்டி பசங்களுக்கு எவ்வளோ பெரிய பைக் சூப்பராக இருக்கும். ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா சம்திங் அரௌண்ட் ஒரு 16,000 rupees போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ரியல் பைக் நம்ம ஆல்மோஸ்ட் அதுதான், அந்த ப்ரைஸ் தான் போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம உங்கள் வீட்டில் பசங்க இந்த மாதிரி இருக்காங்க, யாருக்கா கிஃப்ட் எதுவும் கொடுக்கணும் அப்படின்னாக்கா போரூர் சரவணா ஸ்டோர் போங்க, இந்த பைக் கார் வாங்குங்க, கிஃப்ட் கொடுங்க. அதுவும் இந்த கார் மெரூன் கலர், ரெட் கலர் கார் பார்த்தோன்னா செம்ம சூப்பராக இருந்தது. விட்டால் நானே ஏறி ஓட்ட போயிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இதில் அந்த கார், அந்த பைக்லாம் பார்த்துட்டு நானே போய் இதில் போய் ஏறி போய் உட்காரலான்னு போனேன். வீட்டில் அதெல்லாம் நீ உட்காரக்கூடாது வாங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு அப்படியே எல்லா கலெக்ஷன்ஸும் பார்த்துட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு, ஸோ அந்த ப்ரைஸஸ் எல்லாம் எப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு கொடுக்கலாமே அப்படின்ட்டு. குட்டி குட்டி சைக்கிள்ஸ்லாம் இருந்தது. அண்டு சின்ன பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு அப்படின்ட்டு ரேஞ்ச் வைஸ் 3 years 5 years அப்புறம் 10 years பசங்க அந்த மாதிரி ஓட்டுற மாதிரி இந்த மோட்டர் சைக்கிள் பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காகவும் இருந்தது. அண்டு சின்ன ஆமாம், அது பிளானட் ரிலேட்டடான அந்த இது கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சைக்கிள்ஸ் இந்த பேஸ்கெட்ஸோட குழந்தைங்க அழகாக வச்சு ஓட்டிகிட்டு போகலாம். ப்ரைஸு சைக்கிள்ஸ் எல்லாம் 2,000 3,000 இந்த மாதிரி தான் ப்ரைஸஸ் இருந்துச்சு. அண்டு பிறந்த குழந்தைய வச்சு தள்ளிட்டு போகிற மாதிரி இது இருந்தது. அப்புறம் இந்த பைக் பாருங்கள், பார்த்தாவே அப்படி செம்ம சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டாய்ஸ்லாம் நிறைய டாய்ஸ் இருந்தது, ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸும் இருந்தது. அண்டு கிட்ஸ்க்கு பார்த்தோம்னாக்கா அந்த செக்ஷன்ஸில் எல்லாமே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. டெடி பியர்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பைக்கு, ட்ராலி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தது. அந்த குழந்தை ஒரு பொம்மையை பிடிச்சி அது விடவே இல்லை. அவங்க அம்மா வாவான்னு கூப்பிட்டாங்க, வரமாட்டேன் அப்படின்றது. அந்த மாதிரி தான் போச்சுன்னு வச்சுக்கோங்க. நிறைய குட்டி பசங்களாம் உட்காந்து விளையாடிட்டும் இருந்தாங்க அந்த டாய் செக்ஷன்ஸில். இது பார்த்தோன்னாக்கா அந்த இடத்துல உங்களுக்கு இப்போ கலர் பென்சில்ஸ், கிஃப்ட்ஸ் இது எல்லாமே கூட இருந்துச்சு. ப்ளஸ் பசங்களோட ட்ரெஸ்ஸஸ், இது சின்ன ஒரு 4 years 5 years இந்த மாதிரி பிறந்த குழந்தை பசங்க போடுறது, அந்த யங்ஸ்டர்ஸ் போடுற பசங்க, இவங்க எல்லாமே போடுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இதில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரைஸ் எல்லாமே அரௌண்ட் 450 350 அந்த மாதிரி ப்ரைஸஸ் தான் இருந்தது. அண்ட் கொஞ்சம் கிராண்டாக இருக்க ட்ரெஸ் வந்து பார்த்தோன்னா ஹையஸ்ட் 750 வரைக்கும் தான் இருந்துச்சு. ஸோ இதோட காஸ்ட் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 479 பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸோட காஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ரேஞ்ச் வைஸ் நல்லாவே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் நாங்கள் போய் பார்க்கும்போது ஆடி மாதம் வரல. ஸோ அப்போவே உள்ள ப்ரைஸ் கம்மியாக இருந்தது, கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆடியில் நல்ல ஆஃபர் போட்டிருப்பாங்க. ப்ளஸ் நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கும், நல்ல ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னாக்கா போய் பாருங்கள், விசிட் பண்ணுங்கள். கலெக்ஷன்ஸ் போரூர் சரவணா ஸ்டோர்ஸ் அப்படின்னாவே எப்பவுமே அவங்கள்ட்ட யூனிக் கலெக்ஷன்ஸ் நல்லாவே இருக்கும். எப்பவுமே ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக வச்சுருப்பாங்கன்னு கூட சொல்லலாங்களே. அண்ட் சின்ன பசங்க பெரியவங்கன்ட்டு யாருக்கு என்ன ரேஞ்சஸ் போனாலும் இது நல்லாயிருக்கும். அவங்க அந்த ட்ரெஸ் மேட்சாக அந்த கேப் தலையில் போட்டு வேறு அழகாக போட்டு வேறு பார்க்குறாங்க அவங்க வீட்டில். அதனால் அது 128 rupees தான் அந்த கேப்போட ப்ரைஸ் வந்துட்டு. அது ரெட் கலர், ப்ளூ கலர்னு எல்லாேருக்கும் அந்தந்த ட்ரெஸ்க்கு மேட்சாக நம்ம அந்த கேப் எடுத்து போட்டுக்கலாம் பொம்பளை பசங்களுக்கு. அண்டு என்ன ட்ரெஸ்ஸஸ் இருக்கா அப்படி பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னாக்கா
அந்த கேப் இருக்குது. ஸோ கேப் ரேட் எடுத்து பாரு அப்படின்னா தலையில் போட்டு போஸ் வேறு கொடுக்குறேன். அதை நான் வீடியோ வேறு எடுக்கிறேன். சரி, நல்லா காமெடியாக இருந்துச்சு. அண்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நல்ல பேம்பர்ஸ், அப்புறம் கிட்ஸோட சின்ன சின்ன அந்த ஹேட் இதெல்லாம் பார்க்கும்போது நான் ஊட்டி கொடைக்கானல் ஒரு வாட்டி போகும்போது இந்த கேப் நாங்கள் வாங்கியிருந்தோம். வாங்கி போட்டு பார்த்து அந்த கேப் தான் இது. இதோட ப்ரைஸும் உங்களுக்கு 128 சம்திங் தான் இருக்குது. கேப் நல்லா குவாலிட்டியாகவே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஹட்டோட இது. அதுக்கப்புறம் மற்ற இன்னும் நிறைய டிசைனர் கேப்ஸ் கலெக்ஷன்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க. நல்லா பூ போட்டு அதுக்கப்புறம் நல்லா நிறைய கலெக்ஷன்ஸ் இதில் ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ கிட்ஸ் கலெக்ஷன்ஸில் போய் பார்க்கும்போது நிறைய இருந்தது. ப்ளஸ் அதே போல் இன்னும் எத்தனை வீடியோஸ்க்கு நான் பேசுகிறேன்னு தெரியல. அவங்க இப்போது நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 1 வீக்கில் செக்கப் போக சொல்லியிருக்காங்க. டாக்டர் வர சொல்லியிருக்காங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவங்களால இது பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் முதல்ல டாக்டர் சொல்லிட்டாங்க மொபைல் யூசேஜஸ் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெயினாக தான் இருக்குன்ட்டு. இவங்க இப்போ மொபைல் கையில் எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் எடுத்தாவே முடியல அப்படின்ட்டு கீழே வச்சிடுறாங்க. ஸோ ஃபர்தராக எப்படி இதை கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு பிக்கஸ்ட் டாஸ்க்காக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா இது வரைக்கும் நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்ருங்க. அந்த டெம்பிளே அவங்க சீக்கிரம் எழுந்துச்சு வருவாங்க, நல்லா பண்ணுவாங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் ப்ளஸ் ப்ரேயர்ஸ் இருந்துச்சுன்னா போதும், அவங்க சீக்கிரமாக குணமாகி வரலாம். உங்களுக்கு அவங்க மறுபடியும் இதே மாதிரி வீடியோஸும் உங்களுக்கு அவங்க பேசி போடுவாங்க. என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தப்பாக இருந்தாலும். டிஷர்ட்ஸும் சின்ன பசங்க பெரிய பசங்க அந்த 5 இயர்ஸ் 8 இயர்ஸ் 10 இயர்ஸ் பசங்களோட டிஷர்ட்ஸ் எல்லாமே இருந்தது. ஆல்மோஸ்ட் அது 100 rupees 120 rupees அண்டு 250 rupees இந்த மாதிரி காஸ்ட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டபுள் ஷேட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாமே இருந்துச்சு. பெரியவங்களுக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸி போல் இருக்குது. சின்ன பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் முடியலப்பா. ஏன்னா கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது. இதை எடுக்கிறதா அது எடுக்கிறதா அப்படின்னு தெரியல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்ஸ் போடுற மாதிரி இந்த லெஹங்கா டாப் அதுக்கப்புறம் சோலை இது மாதிரிலாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய இருந்துச்சு. ப்ரைஸ் ரீசெண்டாக கிளாத்தோட மெட்டீரியலும் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அண்ட் வெஸ்டர்ன் டைப் அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் இதெல்லாமே எல்லாமே மிக்ஸ்டாகவே இருந்துச்சு அந்த இடத்துல. இது வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ். ஸோ இது பார்த்தோன்னா 740 rupees போட்டிருக்காங்க. அதே போல் நாங்கள் இந்த வீடியோஸ் எடுக்கும்போது ஸ்கூல் அப்போ தான் ஓப்பனிங் டைம் நினைக்கிறேன். ஸோ பசங்க எல்லாருமே ஃபேமிலியோட பேரண்ட்ஸ் அவங்க பசங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த பேக் புக் டிஃபன் பாக்ஸ் இது எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் அந்த செக்ஷன் எடுக்கலை. இந்த கவுன்லாம் பாருங்களேன், கலர் பார்க்கவே அப்படியே பளிச்சுன்னு இருக்குது. பசங்களாம் போட்டாங்கன்னாக்கா அப்படி இருப்பாங்க குழந்தைங்களாம். நம்ம ஃபங்க்ஷன்ஸ் போட்டு போனாலும் சரி, இப்போ வெளியில் எங்கேயா போட்டு போனாலும். இதோட காஸ்ட்டு சம்திங் அரௌண்ட் 920 அப்படி தான் போட்டிருக்காங்க. எல்லோ கலர் அண்ட் ப்ளூ இது மாதிரி எல்லா வயசுக்கான ரேஞ்சஸுமே இருந்தது. 3 years 7 years 10 years 12 years அப்படின்ட்டு அந்தந்த ரேஞ்சஸ்க்கு அந்தந்த ஏஜ்க்கு ஏற்ற மாதிரியான கலெக்ஷன்ஸும் கலர்ஸும் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருந்தது. அடுத்தபடி இந்த டிஸ்பிளேல பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்ன மாடல்ஸ் வந்திருக்கு அப்படின்ற கலெக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தா இது நல்லாயிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இந்த ட்ரெஸ் பார்த்தா நல்லா சூப்பராக கிராண்டாகவே இருந்தது. உடனே இது நான் எடுத்து காட்டினேன். பார்த்து 1200 1300 ஏதோ போட்டிருந்தாங்க காஸ்ட். இது ஆனால் அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த ட்ரெஸ். அது 10 வயசு பசங்க போடுற மாதிரியான ட்ரெஸ் தான் வச்சுக்கோங்களேன்.
கிட்ஸ் கலெக்ஷன் போயிட்டு எடுத்து பார்த்தாங்க. ஸோ இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. ப்ரைஸ் எவ்வளோ பார்த்துருக்கோம், 2400 ஏதோ போட்டிருக்காங்க. நல்லா சூப்பராக இருந்தது. சிம்பிளான லைட் கலர்ஸில் ஹைட் ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எடுத்து வச்சுட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்றாங்க. நல்லா இருக்குன்னு ஒன்று பெரியவங்களுக்கா சின்னவங்களுக்கான கூட மறந்தாச்சு. உடனே நான் சொன்னேன், இந்த ட்ரெஸ் உனக்கு இல்லைம்மா, குழந்தைங்களுக்கு, நம்ம அடுத்த செக்ஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். சரின்ட்டு அப்புறம் அதே போல் மற்ற கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். இது வந்துட்டு உங்களுக்கு 16 இயர்ஸ் 14 இயர்ஸ் 13 இயர்ஸ் இந்த மாதிரியான ஏஜ் பசங்க போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதோட காஸ்ட்டு 1400 1600 அந்த மாதிரி நல்லா கிராண்டாக இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்னாலும் ஃபங்க்ஷன் பார்ட்டிஸ் இந்த மாதிரி போட்டு போகிற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் இது. சுடி செக்ஷன் வந்துட்டு நாங்கள் இந்த வாட்டி போகலை. பிகாஸ் ஏன்னா டாப் ஃப்ளோர்லேருந்து வந்ததுனால அவங்க அந்த செக்ஷன் போகலை அப்படின்னும் போதே கொஞ்சம் மூஞ்சி அப்படியே டல்லாச்சு. ஏன்னா நாங்கள் போனதே ரொம்ப லேட் ஈவினிங் தான். ஃபுல்லாக மற்ற பிளேசஸ்லாம் கவர் பண்ணிட்டு வரும்போது ரொம்ப டிலே ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அங்கே போனால் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால சரி நெக்ஸ்ட் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இது வரைக்கும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு இது வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறோம். உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியாஸும் இருக்கும், என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, எப்படி ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு கலர்ஸும் பார்க்கும்போது வாவ் அப்படின்னு தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுபோல் நாங்கள் இப்போ வந்து ஆடி ஆஃபர் போட்டிருப்பாங்க, போய் பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும், ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்கும், அள்ளிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாய்ஸ்க்கு நீங்கள் எப்படி சப்போர்ட் கொடுத்தீங்களோ கொஞ்ச நாளைக்கு என்னோடய வாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சப்போர்ட் அவங்களுக்கு கொடுங்க. அவங்க சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வரணுன்ட்டு நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. சீக்கிரம் வந்துட்டு அவங்க மறுபடியும் வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நாங்களும் வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுக்க போக ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதோட இந்த வீடியோ நாங்கள் எண்ட் பண்ணிக்கிறோம். ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பபாய்.